இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டைட்டில் ஒரு பவு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்கு மெரூன் கலரில் ஒன்று எடுத்துருக்கிறேன், எல்லோ, பிங்க் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லோவில் வந்து உங்களுக்கு 12 பீசஸ் வந்து 40 சென்டிமீட்டர்லேயும், பிங்க்கில் வந்து ரெண்டு பீசஸாக 70, 100, 120 அந்த இதில் எடுத்துருக்கிறேன் நான். மெரூன் கலர் வந்து உங்களுக்கு 30 இன்ச்சஸ்க்கு 30 சென்டிமீட்டர் போதும். எல்லாமே சென்டிமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு இப்போ மெட்டீரியல் வாங்க முடியாததுனால நான் அதை சின்னதாக ஒன்று போடலான்னு சொல்லிட்டு போட்டுருக்குறேன். ஹேர் டைட்டில் எப்படி அந்த பவ் செஞ்சு போடுறதுன்னு. இப்போ நம்ம 12 பீசஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் 4 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மெரூன் கலரை வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். அதாவது டபுள் ஹிச் நாட் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு சென்டரில் நம்ம நார்மலாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹிச் நாட் போடுறோம். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்றுன்னு சொல்லிட்டு போடுறோம். 12 பீஸுங்கிறதுனால நம்ம 4 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 4 எல்லோ கலர் எடுத்து அதில் மெரூன் கலரை நம்ம அட்டாச் பண்ணுறோம். செகண்ட் அதே மாதிரி 4 த்ரெட்டு 40 சென்டிமீட்டர், நீங்கள் 35 கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம அதன்படியே நம்ம திரும்ப 2 வயரையும் எடுத்து அந்த 2 வயருக்கு நடுவில் கொடுத்து எடுக்கிறோம். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து டபுள் ஹிச் நாட் போட்டாலும் ஓகே தான். அது ஒவ்வொரு த்ரெட்டாக எடுத்து போட்டாலும் சரி, இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் உள்ளே கொடுத்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒவ்வொரு நாட் போட்டாலும் சரி. இப்போ 2 போட்டிருக்குறோம். தேர்ட் ஒன் வந்து அடுத்த 4 அந்த த்ரெட்டை எடுத்து வச்சு சென்டரில் நம்ம அந்த பூ வந்து சின்னதாக இருக்கும் இல்லைங்களா சென்டரில், அதுக்காக பாருங்கள் அதுமாரி உள்ளே கொடுத்து எடுத்துக்கணும். இல்லை ஒவ்வொரு த்ரெட்டாக எடுத்து டபுள் ஹிச் நாட் போட்டுக்கோங்க. மழைனால உங்களுக்கு என்னால் போய் மெட்டீரியல் வாங்க முடியல, த்ரெட்டெல்லாம் கம்மியாக இருந்ததுனால ஹேண்ட்பேக் போட முடியாததுனால சரி இது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அந்த 12 பீசஸையும் 4 செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து இந்த பிங்க்கு ஒரு 60 or 70 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க போதும். அதே மாதிரி தான் மேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 த்ரெட்டை வச்சு போட்டிருக்குறோம் இல்லைங்களா அந்த மெரூன் கலரு. இப்போ வந்து 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு அதில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பிங்க் எடுத்து நம்ம போடுறோம். அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ரைட் ஒன்று, லெஃப்ட்டு, இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு நம்ம பிரித்து போட்டுட்டு வரோம். பிரிக்கும்போது உங்களுக்கு 4 வரும் பாருங்கள், 4 ரோ வர மாதிரி இருக்கும். பிங்கில் வர்றது ஃபஸ்ட்டு. உங்களுக்கு சைடில் வந்து நாட் போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு மட்டும் சும்மா ஒரு நாட், ஏன்னா நம்ம இழுக்கும்போது உங்களுக்கு அந்த சைடு இழுத்து போடும்போது கலண்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. ஏன்னா சின்ன சின்ன பீசஸ் தானே நம்ம வச்சுருக்கோம், 40 சென்டிமீட்டர் 35 அந்த மாதிரி ரேஞ்சில் தானே வச்சுருக்குறோம். அதுக்காக நான் ஒரு 5 சென்டிமீட்டர் ஏன் எல்லாத்துலேயுமே கூட வச்சுருக்கேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு நம்ம பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் 3 த்ரெட்டு. ஃபஸ்ட்டு மெரூன் கலர் வச்சு நம்ம போடும்போது 4 எடுத்துட்டோம். அடுத்து பிங்க் வச்சு போடும்போது 3 எடுத்துக்கிறோம் நம்ம. அடுத்து 2 அப்புறம் 1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஹிச் நாட் போட போகிறோம். டபுள் ஹிச் நாட் ஒவ்வொன்றையும் பாருங்கள். அடுத்த 3 இதன்படி தான் நம்ம ஒவ்வொன்றும் போட்டுகிட்டே வரணும். அதனால் ஈக்குவலாக நம்ம இந்த இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம போடணுங்கிறதுக்காக அந்த பிங்க் வந்து கரெக்டாக நீங்கள் சென்டிமீட்டர்ஸாக கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு வந்து 60 சென்டிமீட்டர் ஓகே தான். இப்போ லெஃப்டில் நம்ம பிங்க் கலர் எடுத்து வச்சு போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 வயராக எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 4 எடுத்தோம், அப்புறம் 3 எடுத்தோம். இப்போ வந்து 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம டபுள் ஹிச் நாட் போட போகிறோம். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு ஆட் நம்பராக வராமல் ஈவன் நம்பராக எடுத்துட்டோம் த்ரெட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 3, அப்புறம் 2 த்ரெட்டு, அப்புறம் சிங்கிள் லாஸ்ட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பக்கம் போட்டு நான் முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு த்ரெட்டை வந்து கொடுத்து நம்ம டபுள் ஹிச் நாட் போட்டு எல்லாத்தையும் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்டர் வந்து எல்லோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு பிங்கே வரட்டும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பிங்கை போட்டே முடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், டபுள் போட்டிருக்கிறேன். அதன்படி இந்த சைடும் நம்ம நல்லா இழுத்து விட்டுறணும். இடையில வந்து எல்லோ தெரியாமல் இருக்கிறதுக்கு இழுத்து விட்டுட்டு நம்ம இந்த சைடு 2 சைடும் டபுள் ஹிச் நாட் போட்டுக்கணும். 2 ரோவாக போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம பேக்கில் திருப்பி கட் பண்ணிடணும். சென்டரில் மட்டும் அந்த மெரூன் கலரும் சைடில் வர ஒரு பிங்கோ, லெஃப்ட்டில் ஒரு பிங்கோ, ரைட்டில் ஒரு பிங்கோ விட்டு நம்ம கட் பண்ணிடணும். மற்றது எல்லாமே கட் பண்ணி ஒட்டிடணும். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி ஒட்டியாச்சு. சென்டரில் அந்த 2 அந்த மெரூன் த்ரெட்டும் பிங்க் வந்து இங்கிட்ட ஒன்று அந்த சைடு ஒன்று நம்ம எடுத்துருக்கோம். டார்க் பிங்கு பாருங்கள். இது வந்து நம்ம அந்த ஹேர் டைட்டை வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அலைன் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா லூப் ஒன்று கிடைக்கும். நம்ம ஸ்லிப் நாட் போடும்போது இருக்கும், அதுக்குள்ளே கொடுத்து இந்த 2 த்ரெட் எடுத்துக்கிறோம். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஹேர் டைட்டை சுற்றி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம க்ரோஸா நீடில் வச்சு தான் இழுக்கணும். பாருங்கள், மேலேருந்து கொண்டு வந்து இழுத்து லாக் பண்ணிக்கணும். இந்த சைடு 2 எடுத்தாச்சு. அடுத்து ரைட் சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே பாருங்களேன், இந்த நம்ம டபுள் ஹிச் நாட் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துலலாம் ஒரு இது வரும் லூப்புக்கு. அந்த இதுக்குள்ளே கொடுத்து அந்த 2 த்ரெட்டையும் எடுத்துடுறோம். நம்ம எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம இன்னும் ஒரு சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் தான். பாருங்கள், அது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்து ஹேர் டைட்டுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம நாட் நல்லா போட்டுறணும். உங்களுக்கு அப்போ தான் வந்து கலராது. போட்டுட்டு அங்கே ஒரு சுற்றி எடுத்துட்டோன்னா டைட்டாக இருந்துக்கும். அது வந்து அப்படியே நம்ம பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். ஆர்டினரி நாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். போட்டு கட் பண்ணி விட்டு நம்ம ஹீட் பண்ணி ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே உங்களுக்கு தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 4 த்ரெட்டையும் கூட விட்டுட்டு ஒரு சைடாக வர மாதிரி விட்டுட்டு பீட்ஸ் கூட கீழே நீங்கள் கோத்து பண்ணிக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். அது கட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன் பாருங்கள். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து இந்த வந்து ஹேர் கிளிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த கிளிப்பை வாங்கி நம்ம வச்சுட்டு பின்னாடி இதே மாதிரி கட்டுற மாதிரி கட்டி விட்டோம்னா அது பாட்டுக்கே இருக்கும்.
இந்த பவு சின்னதாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதோட 2 லைனோட நம்ம முடிச்சுக்கலாம். 4 3 2ஓட முடிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா நம்ம எடுக்கும்போதே 3 3ஆக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.